ஸோ வெஸ்ட்டு தான் ஸ்ட்ராங்கு, முன்னேறியது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. வெஸ்ட்டு ஸ்ட்ராங்காக அவங்கக்கிட்ட இல்லாத மாரல் கன்ஃபியூஷனா, அவங்கக்கிட்ட இல்லாத ஃபேமிலி பிரேக் டவுனா, அவங்கக்கிட்ட இல்லாத ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ்ஸாக எவ்வளோ இருக்குது. எடுத்து பாருங்கள், எல்லா ஆர்டிகல்ஸையும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சிஸ்டம் நீண்ட காலமாக சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா ஆகிரத்தை மையமாக கொண்ட சிஸ்டம் வெஸ்டர்ன் சிஸ்டம் இல்லை. அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம் தான் இருக்குது. மேலும் முஸ்லீம் வேர்ல்டு வீக்காக மட்டும் இல்லை, இன்டென்ஷனலி வீக்காக அவங்க வச்சுருக்கிறாங்க. வெஸ்ட் முஸ்லீம்ஸ் இன்டென்ஷனலி வீக்காக வச்சுருக்கிறாங்க. எப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மூலியமாக, எக்கனாமிக் டிபெண்டன்சி மூலியமாக, மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸ் மூலியமாக. ஸோ இது ரேண்டம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நேஷன் ஸ்டேட் சிஸ்டம், நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் நேஷன் ஸ்டேட் சிஸ்டம், இது என்ன செய்யுதுன்னா உம்மத்தை கண்ட்ரீஸாக உடைச்சிருச்சு. யூனிட்டி, ஒற்றுமையை பார்டர்ஸ் மூலியமாக உடைச்சிருச்சு. பிரதர்ஹுட், உம்மத்துடைய சகோதரத்துவம் என்பது நேஷ்னலிசம் மூலிமா உடைச்சிருச்சு. இதனால் முஸ்லீம்களுடைய கூவத்து பிரேக் பண்ணிட்டாங்க. முஸ்லீம்கள்ஸ்கிட்ட ஆயில் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, ஆயில் இருக்குது. ஆனால் அந்த வெல்த்து இண்டிபெண்ட் பவராக மாறல, டிபெண்டன்சியாக மாறிடுச்சு. எப்படின்னா குளோபல் மார்க்கெட் வெஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ப்ரைஸிங்கை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதனால் வெல்த் இருந்தும் பவர் கிடைக்கல அவங்களுக்கு. ஒரு பக்கம் பொதுமக்கள் மட்டும் பிரச்சனை இல்லை, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மாறாக ஆலிம்கள்கிட்டையும் ப்ராப்ளம் இருக்குது. அந்த எலைட் கிளாஸ், ரூலர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் ரெண்டு பேர்கிட்டையும் ப்ராப்ளம் இருக்குது. சில ஆலிம்கள் என்ன செய்கிறாங்க, உண்மை ஹக்கை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ரூலர்ஸ்க்கு பயந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஹக்கை உண்மையாக பேச மாட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு தைரியத்தை தரணும், ஹக்கை பேசக்கூடிய அந்த வாய்ப்புகளை தரணும். ரூலர்ஸ் இஸ்லாமை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்டு சொசைட்டி மிஸ்லீட் ஆகிடுது. ஒரு பக்கம் எஜுகேஷன் சிஸ்டமாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியும், சரியா. ஸோ எஜுகேஷன் சிஸ்டமே வெஸ்டர்ன் வேர்ல்டே இந்த சிந்தனையை இன்ஜெக்ட் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக. முஸ்லீம் வேர்ல்டில் செக்குலர் வேர்ல்டு வியூவை டீச் பண்ணுறாங்க அவங்க சிலபஸ் மூலியமாக. ஹிஸ்ட்ரி டிஸ்டார்ட் பண்ணப்படுது, இஸ்லாம் செகண்டரியாக காட்டப்படுது. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் உடல் அளவில் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, சிந்தனை அளவில் வெஸ்டர்ன் மைண்ட் செட் தான் அவங்ககிட்ட இருக்குது, மேற்குடைய சித்தாந்தங்கள் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் வீக்னஸ் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் கிடையாதுங்க. பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே என்னென்னா நாம் யார் என்ற கன்ஃபியூஷனை அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த நாம் யார் என்ற கன்ஃபியூஷன் உருவாக்கப்பட்டுச்சுனாலே அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்காது, ஒற்றுமை இருக்காது, அது யூனிட்டி இருக்காது, ஒரு பர்பஸ் இருக்காது லைஃப்பில். இது என்ன ஆகும், உம்மத்துடைய கொலாப்ஸுக்கு காரணமாக இருக்கும், உம்மத்து வீழ்ச்சி அடையிறதுக்கு காரணமாக இருக்கும். எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பேட்டில், போர்கள் லேண்டுக்காக கிடையாது. முன்னைய காலத்தில் லேண்டுக்காக போர் இருந்தது. இன்றைய இருக்கக்கூடிய பேட்டில் மைண்டுக்காக, சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. யார் கண்ட்ரோல், இன்றைய காலத்தில் யார் மக்களுடைய சிந்தனையை, மக்களுடைய வேல்யூஸை, ப்ரியாரிட்டிஸை, திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் ரியல் பவரில் இருக்கிறாங்க. ஸோ ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் ஜியோ பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அவருடைய ஸ்டைல் பாலிடிக்ஸ் மொராலிட்டிலாம் செகண்டரி தான், இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரைமரி. நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறது. மொராலிட்டியெல்லாம் பார்க்குறதில்ல. எந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஸ்ட்ராங் ஆகக்கூடாது என்பது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஒரு நாட்டை மற்றொரு நாட்டுடன் கான்ஃப்ளிக்ட் செய்ய வைக்கிறது, அலையன்சஸை மேனிப்புலேட் பண்ணுறது, யூனிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுறது. இதனால் யாருமே குவத்தாக இருக்க முடியாது. ஸோ வெஸ்ட் என்ன விரும்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்டு இன்ஸ்டபிலிட்டியை விரும்புது. கண்ட்ரிஸ் வீக்காக இருக்கணும், ஆனால் கொலாப்ஸ் ஆகக்கூடாது என்று. ஏன் கொலாப்ஸ் ஆகக்கூடாது, வீக்கான கண்ட்ரிஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், தேவையான ரிசோர்ஸஸ் அவங்ககிட்டேருந்து கொள்ளை அடிச்சிக்கலாம். முக்கியமாக ஆயில் போன்ற ரிசோர்ஸஸ், இதெல்லாம் இன்டெரக்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அக்ரிமெண்ட்ஸ் மூலிமா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணுறது, ப்ரைஸிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலிமா. ரிசோர்ஸ் உன்னுடையது, கண்ட்ரோல் என்னுடையது என்று அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ வெஸ்டர்ன் லீடர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மக்களுடைய சித்தாந்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எலைட் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாராவது இஸ்லாமிக் ரிவைவல்னு பேசினாலே சப்ரஸ் பண்ணிடுறது, சிஸ்டம் சேஞ்ச் ஆகிடுமோன்ற பயம் வெஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ உலக அரசியல் கண்ணோட்டத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்க்கும்போது தான் பிரச்சனை என்ன என்பது நமக்கு உண்மையாக தெரியும். இல்லை என்றால் மேலோட்டமாக விஷயங்களை நுனிப்புல் மேய்ந்து விட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் அறியாமையில் போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி மேற்கு உலகம் தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமிக் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம், மீடியா சிஸ்டம், இந்த நாளையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நாளை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஓப்பன் வார் மட்டும் பண்ணாது, மாறாக ஒரு சிஸ்டமே பில்டு பண்ணும். ஸோ லாங் டேர்ம் பிளானிங் இருக்கும், பவர் பேலன்ஸ் இருக்கும்,
இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில், நீதி நேர்மையின் பக்கம் இல்லை. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து டிவைட் அண்ட் பேலன்ஸ், பிரித்தாளும் சூழ்ச்சி, முஸ்லீம்களுடைய உம்மத்தை வந்து உடைப்பது, ஒற்றுமையை, கண்ட்ரோல், இன்ஸ்டபிலிட்டியை உருவாக்கணும், வீக்கான சொசைட்டியை உருவாக்கணும், ஆனால் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரிசோர்ஸஸை கொள்ளையடிச்சிக்க முடியும். லீடர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ எலைட்டை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ எக்ஸ்டர்னல் எனிமி மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க, இன்டர்னல் கொலாப்ஸு தான் முக்கிய காரணம். வீக்கான அக்கீதா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி துனியாவுடைய அதிகப்படியான மோகம், பொலிட்டிக்கல் கரப்ஷனு, ஒரு ஃபியர் பேஸ்ட் லீடர்ஷிப் எல்லாமே. அதனால் லேண்டுக்கு நடக்கலை இன்றைக்கி பேட்டில், போர்கள் என்பது. மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தான் பேட்டில் நடக்குது. முஸ்லீம் பாடி வித் வெஸ்டர்ன் மைண்டு, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன முஸ்லீம்கள். நிறைய பேர் இதில் தான் இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தணும். இது போன்ற அறியாமை விஷயங்களே எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க வந்து இந்த அறியாமையிலேருந்து நீங்க வேண்டும் மக்கள். ஸோ தௌஹீத், மார்க்கத்துடைய உண்மையான கல்வி, உம்மத்துடைய ஒற்றுமை, ஐடென்டிட்டி, பவர் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு உம்மா வந்து ரிவைவல் ஆகும், மறுபடியும் வந்து எழுச்சி பெற முடியும். நாம் தோற்றுறது பேட்டில் ஃபீல்டில் கிடையாது, நம்ம தோற்றுறது சிஸ்டமில், மைண்டில் தோற்றுட்டோம். நம்ம சிஸ்டமை மறுபடியும் ரீபில்டு பண்ணால் மறுபடியும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும், இஸ்லாமிய உம்மத்து வந்து எழுச்சி பாதையில் போகும். அதெல்லாம் நம்ம அனைவரையும் உண்மையான இஸ்லாமிய பாதையின் பக்கம் திரும்புவானாக, நம் சிந்தனையை வந்து சுத்தப்படுத்துவானாக, இந்த உம்மத்தை மீண்டும் உயர்த்துவானாக.